உன் வாசலை தேடி வந்தேன், என் அன்பை முழுசாய் தந்தேன். கதவை தர அன்பே. திறக்க மாட்டேன், திறக்க மாட்டேன், திறக்க மாட்டேன். ஏம்மா அப்படி சொல்ற? நான் அப்படி என்னம்மா பெருசா தப்பு பண்ணிட்டேன்? என்ன வாசல்லே நிக்க வச்சிட்டிய, எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கற? இனிமே உங்க வார்த்தை ஜாலத்துல நான் விழறதா இல்ல. அப்ப சிங்கார வலையில வந்து விழுந்துரு. நீங்க தானே சொன்னீங்க என் மேல உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குன்னு. ஆமா, அது உண்மைதான். அப்ப அது உண்மைதான்னா உங்களுக்கு பையன் எப்படி வந்தான்? இந்த செய்தி இவ வரைக்கும் வந்துருச்சா? இத பாருமா, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? திடீர்னு எங்க இருந்தோ வந்து என்ன அவன் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டிடுறேன். என்ன நம்பு, கதவை தர. இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா இல்ல. உங்க சேட்டையை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. இந்த நகரத்துல இன்னும் உங்க பசங்க எத்தனை பேர் துள்ளி குதிச்சு விளையாடுறாங்களோ. என்ன சொல்ற? ஆனா என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இவன் என்னோட பையனே கிடையாது. நான் வர்ணமாலாவோட பிடிவாதத்தை தாங்க முடியாம ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வச்சுட்டு வந்தேன். அதோட பலன் தாமா இது. ஐயா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கதவை திறக்க மாட்டேன், போங்க. இது பாருமா, தயவு செஞ்சு கதவை தர. நான் உன்னோட தோல்ல சாஞ்சி என் சோகத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. ஐயா. சிக்கனையா? நீ இங்க எதுக்காக வந்த? என்ன பண்ண சொல்றீங்க குருஜி? இவர் ரொம்ப அடம் பிடிச்சானா, அதான் இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டோம். அதனால தான் வயசான காலத்துல நீங்க பெத்த இந்த உத்தம புத்திரனை அழ வைக்க மனசு வரல குருஜி. உங்க 2 பேரையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்பா, நீங்க இந்த கதவை திறக்க வைக்கணும்னு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாமா, கண்டிப்பா அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தள்ளி போங்க. நான் ஏன் தள்ளி போகணும்? மண்டை என்ன இது? மன்னிச்சிருமா. ஐயோ, மனசுல இருக்கிறதெல்லாம் இவன் தீர்த்துடுறா. நல்லா வேணும். அப்பா, எனக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க, அப்பாவும் கிடைச்சிட்டாரு. அப்புறம் உங்க மூலியமா தான் எனக்கு அக்காவும் கிடைச்சிருக்காங்க. அதோட அக்கா அம்சமாவும் இருக்காங்க. அக்காவா? ஐயோ, என்னது? இல்ல இல்ல, இது உன்னோட அக்கா கிடையாதுப்பா. அக்கா இல்லனா இது யாரு? நாங்க சொல்றோம் தம்பி குட்டி. சொல்ல விட மாட்டியே. இவ சௌதாமணி தேவி. இவ என்னோட அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ விஜயநகரத்தோட ராஜ நர்த்தகி. ராஜ நர்த்தகியா? ஆனா நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது சாதகம் பண்ண போறதா தானே சொல்லிட்டு கிளம்புனீங்க. அதத்தானே நான் இப்ப இங்க பண்ண வந்திருக்கேன். இல்ல, அதாவது அதுக்கு தான் கிளம்புனேன். அப்புறம் ஏன் இங்க வந்தீங்க? இவங்க வீட்ல என்ன வேலை சொல்லுங்க. சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, அது நான் சொல்றேன். என் வீட்டு கதவு வெளிப்பக்கமா போட்டிக்கிச்சு, அதனால நான் உதவிக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப என் குரல் கேட்டு இவர் இங்க வந்துட்டாரு. அப்புறம் தான் உன் உதவியால கதவு திறந்ததே. இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு சௌதாமினி? ரொம்ப பேசாத, வீட்டுக்கு கிளம்பு. என்ன நீங்க சாதகம் பண்றதுக்கு நீங்க தான் இங்க இருந்து கிளம்பி போனோம். ஆமா, அப்ப என்னையும் கூட கூட்டிட்டு போங்க, நானும் சாதகம் பண்ண கத்துக்குவேன்ல. இத பாருப்பா, நீ இன்னும் சின்ன பையன். நீ பெரிய ஆள் ஆனதும் அதை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். கிளம்பு, வீட்டுக்கு போ. போங்க போங்க, இனிமே இந்த வீட்டு பக்கமா திரும்பி கூட பார்க்காதீங்க. அது ஏன்னா இப்பதான் பிரச்சனை எதுவும் இல்லல்ல, அதனாலதான். என்னடா ஒரே மாதிரி பண்றானுங்க 2 பேரும்? வாடா. வா. இது பாருப்பா, நீ முதல்ல இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறியா? ஆனா தனியா எப்படி வீட்டுக்கு போறது? நான் போற மாதிரி தான்.
நீங்க போவீங்க, நான் சின்ன பையன்ல, நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க. நான் இப்ப அரசவைக்கு போகணும். சார் நானும் வரேன். வரக்கூடாது. நானும் உங்க கூட வருவேன். இது வரைக்கும் அரசவையை நான் பார்த்தது இல்ல. அ, ம். அரசவைக்குள்ள சிறுவர்கள் வரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. சொல்றத கேளு. நீ இப்ப சின்ன பையன், பெரியவனானதும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன நல்ல பையன்ல. கிழவன் கொஞ்சம் இருந்த பாத்தியா? போலாமா? போலாம் குருஜி. என்ன குருஜி? வணக்கம் ஆச்சாரியாரே. வணக்கம் வணக்கம். ஆச்சாரியாரே, நான் கேள்விப்பட்டேன். பேசாத. பேசாம இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை பஸ்பமாக்கிடுவேன். உன்னை நிரந்தரமா கூண்டுல அடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், நான் வாயே திறக்க மாட்டேன். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! குருதேவா, மகாராஜா, சமீபத்துல விஜயநகரம் மொத்தமும் ஒரு விஷயத்தை பத்தி அதெல்லாம் போய் மகாராஜா. ஜனங்களுக்கு வெட்டியா பேசுறத தவிர வேற வேலை எதுவுமே இருக்க மாட்டேங்குது மகாராஜா. அது நான் வருணமாலாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக பப்பாளி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்களே சொல்லுங்க, பப்பாளி பழத்தால போய் குழந்தைய உருவாக்க முடியுமா? குருதேவா, என்ன மரம்ங்கிறீங்க, பப்பாளி பழம்ங்கிறீங்க, ஒன்னும் புரியலையே. என்ன சொல்றீங்க நீங்க? மகாராஜா, நீங்க தானே விஜயநகரத்துல ஒரு விஷயம் பரவலா பேசப்படுதுன்னு சொன்னீங்க. அதான். ஆமா, விருந்த பத்தி பேசிக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். விருந்தா? ஆமா குருதேவா, நீங்க ஏதோ ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். குருமாதா நேர்ல வந்து மகாராணி சின்னாதேவியையும் மகாராணி திருமலம்பாவையும் விருந்துக்கு அழைச்சாங்களே, அதுக்கிடையில இந்த பப்பாளி பழமும் பாலகனும் எங்க இருந்து வந்தா? ஆமா, விருந்துதான் மகாராஜா. விருந்துக்கு அழைக்கிறதுக்காகத்தான் நான் அந்த பப்பாளிய அது ஒரு சில பாலகர்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். குருமாதா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இந்த விருந்த நீங்க ஏதோ ஒரு விசேஷ காரியத்துக்காக ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது நல்ல செய்தியா? மகாராஜா, உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், வருணமாலா என்னோட தர்ம பத்தினி. விஜயநகரத்தோட நன்மைக்காக அவ எத்தனையோ விரதங்கள் இருந்திருக்கா, எத்தனையோ வேண்டுதல்களை செஞ்சிருக்கா. அதே மாதிரி இதுவும் ஒரு வேண்டுதலா இருக்கலாம். அவளுக்கு கடவுள் நேரடியா தோன்றி ஆசீர்வதிச்சிருக்கலாம். அற்புதம், அற்புதம். இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான செய்தி தான். நான் நிச்சயமா என் குடும்பத்தோட அங்க வருவேன். அது எங்களோட பாக்கியம் மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கு அரசவையோட செயல்பாடுகளை ஆரம்பிங்க. உத்தரவு மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு நில்லு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சாரியாரே, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேனா? அட, நான் இந்த ராஜ்யத்தோட மகா மந்திரி. ஒருவேளை நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டா சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. மகாராஜா, நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, மரியாதையா நீ வீட்டுக்கு போயிடு. என்ன வீட்டுக்கு போகணுமா? நானா? உங்ககிட்ட சொல்லல, அவங்கிட்ட சொல்றேன். குருதேவா, நீங்க வயசுல பெரியவரு. நீங்க என்ன வீட்டுக்கு போடான்னு கூட சொல்லலாம். ஆனா காரணமே இல்லாம எதுக்கு என்ன அனுப்புறீங்க? அரசவையுடைய நிர்வாகங்கள் இப்பதானே ஆரம்பிக்குது. குருதேவா, உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? மகாராஜா, நான் நல்லா தான் இருக்கேன், ஆரோக்கியமா தான் இருக்கேன் மகாராஜா. உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், எங்க அவன்? அங்கே நில்லு, அசையக்கூடாது. நான் எங்க அசைகிறேன் ஆச்சாரியாரே? நான் மூச்சு இழுத்து விடும்போது என் வயிறு அசையுது. குருதேவா, உங்களுக்கு என்ன ஆச்சு?
இங்கதான் இருக்கியா? பொண்ணு நில்லு. ஏய், ஏய், ஓடாத ஓடாத நில்லு. ஏய், வீரர்களே, பிடிங்க அவனை. ஏய், யாரும் என்கிட்ட வராதீங்க, இல்லனா என்னோட மந்திர சக்தியால உங்க எல்லாரையும் பஸ்பம் பண்ணிடுவேன். பாத்தியா, பஸ்பம் ஆக்கிடுவானா? இது வரைக்கும் உங்க அப்பா கிழவனால எதுவும் கிழிக்க முடியலையா? அதுக்குள்ள இவர் பெருசா பேச வந்துட்டாரு. ஏமாத்துக்கார அப்பனோட ஏமாத்துக்கார புள்ள. ஏய், உன்னை நான் வீட்டுக்கு போகதானே சொன்னேன். மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா. என்ன அப்பாவா? என்னது அப்பாவா? வாழ்த்துக்கள் ஆச்சாரியரே. குருதேவா, யார் இந்த பாலகன்? எதுக்காக இவன் உங்களை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கான்? ஓஹோ, குருதேவரோட இந்த பையனை பத்தி தான் அம்மாவும் சாரதாவும் சொல்லிட்டு இருந்தாங்களா? குருதேவா, யார் இந்த பாலகன்? இவன் எதுக்காக உங்களை அப்பான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கான்? மகாராஜா, நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். நீங்க யாருக்காகவாவது காத்துக்கிட்டு இருக்கீங்களா குருதேவா? இல்ல மகாராஜா. இவன் ஏன் இன்னும் வரல? கங்கு பாபாவா? ஆச்சாரியாரே, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன். அந்த கங்கு பாபாவால தான் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சதாமே? இல்ல, அதாவது ஆச்சாரியாரே, அவர் சொன்ன யோசனையை கேட்டுதான் நீங்க அந்த பப்பாளி பழத்தை மரத்துக்கடியில வச்சீங்களா? பாபா கங்கு கெஹனா. ஆமா மகாராஜா, நம்ம விஜயநகரத்துல யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் இவரு உதவி பண்றாராம். ஆனா இது எப்படி சாத்தியமாகும் மந்திரியாரே? குருதேவா. மகாராஜா, அப்படின்னா இந்த பாலகன் உங்களுக்கு ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வச்சதால உண்டானா? இல்ல மகாராஜா. எப்படி ஒரு பப்பாளி பழத்தால போய் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்க? குருதேவா, உங்களால எப்படி ஒரே நொடியில ஒருத்தரை பஸ்பமாக்க முடியுமோ, இவன் வேற படுத்துறான். அதே மாதிரி ஒரு பழத்தால என் குழந்தையை உருவாக்க முடியாது. அது சாத்தியமாகுமே குருதேவா? உண்மையாவே நான் உங்க பையன் தான்ப்பா, குட்டி ஆச்சாரியர். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேரையும் நீங்க தானே வச்சீங்க. நான் எப்படா பேர் வச்சேன்? அதே ஜாட, அதே அலங்காரம், இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாவனைகள் கூட ஒத்து போகுது மகாராஜா. தாத்தாச்சாரியார், குட்டி ஆச்சாரியார். போடா. இல்ல மகாராஜா, இது ஒரு பெரிய பிரச்சனை. தப்பு நடந்திருக்கு மகாராஜா. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலன்னா இந்த பிரச்சனை ஆலமரம் மாதிரி வளர்ந்துரும். குருதேவா, அப்படி என்ன பிரச்சனை வந்துற போகுது? மகாராஜா, விஜயநகரம் முழுக்க ஒரு விஷயம் பரவலா பேசப்படுது. அதாவது ராஜகுரு தாத்தாச்சாரியாருக்கு, மிகப்பெரிய ஞானிக்கு ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழம் வச்சதுனாலதான் ஒரு குழந்தை கிடைச்சிருக்குன்னு பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதுக்கு சாட்சியே நான் தானே. வாய மூடு. மகாராஜா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்ச எனக்கு, எத்தனையோ அதிசயங்களுக்கு சொந்தக்காரனான எனக்கு, அந்த கடவுள் கூட நேரடியா பேசக்கூடிய எனக்கு, இந்த உலகத்துல தன்னோட சக்திக்கு ஈடு இணையே இல்லாத எனக்கு, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா மகாராஜா? அதென்னவோ உண்மைதான், சரியா சொன்னீங்க. ஆனா குருதேவா, நேத்து ராத்திரி நான் ஆலமரத்துக்கு அடியில பப்பாளி பழத்தை வைக்கிறதுக்காக போனேன். அந்த விஷயத்தை பத்தி தானே நீ இப்ப பேச போற பண்டிதர் ராம கிருஷ்ணா? ஆமாங்க. ஆமா மகாராஜா, நான் போனேன். மகாராஜா, என்னோட மனைவி வர்ணமாலா அந்த பாபாவை பார்க்க போயிருந்தா. அவரு அவளுக்கு ஒரு பழத்தை கொடுத்திருக்காரு. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அந்த பப்பாளி பழத்தை ஆலமரத்துக்கு அடியில வைக்க போயிருந்தேன். அந்த பப்பாளி பழ மகிமையால தான் உங்களுக்கு இப்ப புத்திர பாக்கி கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இல்ல. மகாராஜா, கங்கு பாபா உங்க முன்னாடி வர்றதுக்கு அனுமதி கேட்கிறாரு. அப்படியா?
பாபா நேரடியாவே வந்துட்டாரா? ம், அனுமதி உண்டு. அவரை உள்ள வர சொல்லுங்க.